Hi, welcome to Arul's Healthy Kitchen. என்ன சமையலோ இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது ருத்ரா கேட்டர்ஸ் CEO ஸ்வேதா மேம் தான் இருக்காங்க. மேம் வணக்கம் மேம். ஹலோ. இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பார்க்க போறோம் மேம்? இன்னைக்கு நம்ம வரகரிசியில சாம்பார் சாதம் பார்க்க சூப்பர். இப்போ வரகரிசி சாம்பார் சாதத்துக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். நான் அரிசி 1 கப்பும் துவரம் பருப்பு 1/2 கப்பும் இதில் எடுத்திருக்கேன். சாம்பார் பொடி அரைக்கிறதுக்காக வர கொத்தமல்லி, மிளகு, கடலைப்பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை, தேங்காய் இது ரெண்டும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி பேஸ்டா அரைக்க போறோம். நான் இன்னைக்கு கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம், நெய், புளி, உப்பு. வாங்க நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் கோகனட் ஆயில் யூஸ் பண்ண போகிறேன். நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக ஜஸ்ட் 1 ஸ்பூன் ஊற்றிட்டு இப்போ நம்ம சாம்பார் பொடி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நான் இன்னைக்கு இது எல்லாமே ஒன்றா போட்டு ரோஸ்ட் பண்ணுறேன். எல்லா இதோட ஃப்ளேவரும் நமக்கு மிக்ஸ் ஆகி ஒரு அரோமா நல்லா கொடுக்கும். ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம கிரேட் பண்ண கோகனட்டு இது ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணி ஆற வச்சு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இந்த சாம்பார் பேஸ்ட் அரைச்சி வச்சிட்டோம். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போது நம்ம கோகனட் ஆயில் ஊற்றிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் நான் வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். நான் 1 கப் அரிசிக்கு 1 கப் வெஜிடபிள்ஸ் சேர்த்திருக்கேன், அது சேர்த்திக்கலாம். கொஞ்சம் சால்ட் சேர்த்திக்கலாம், ஸோ தட் சீக்கிரம் வதங்கும். இது கூட நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்திக்கிறேன். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். 2 டீஸ்பூன் சாம்பார் பவுடர். கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 1:5 ரேஷியோவில் வாட்டர் ஆட் பண்ணுவோம் ரைஸ்க்கு. ஸோ அதே வாட்டரை தான் நான் இப்போ எடுத்திருக்கேன். இப்போது நான் ஆட் பண்ண வெஜிடபிள்ஸ் நல்லா வெந்திருக்கு. நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்திக்கலாம். இப்போது நம்ம சேர்த்துன பேஸ்ட்டோடு சேர்த்தி நமக்கு இனிமேல் நல்ல ப்ரௌன் கலரில் வரணும். லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு இந்த டைமில் நான் 1:5 ரேஷியோவில் எடுத்திருக்கேன். நம்ம தண்ணி ஊற்றலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த பேஸ்ட் எங்கேயும் கட்டி ஆகாமல் சிம்மில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இது பாயில் ஆகிற ஸ்டேஜ். இந்த டைமில் நம்ம ஒரு சின்ன பால் சைஸில் புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். இல்லை புளி வேணாங்கிறவங்க ஸ்டார்டிங்கில் வெங்காயத்தோட தக்காளி சேர்த்திக்கலாம். இப்போது நமக்கு சாம்பார் நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம ஊற வச்ச அரிசியும் பருப்பும் நான் 2 ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது நம்ம க்ளோஸ் பண்ணி ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். 3 ஹை ஃப்ளேம்லேயும் 1 நம்ம சிம்மில் வச்சு எடுத்து இறக்கிக்கலாம். ஸோ இப்போ 4 விசிலுக்கு அப்புறம் விசில் அடங்கிருச்சு. எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்ல வெஜிடபிள்ஸும் ரைஸும் மிக்ஸ் ஆகிருக்கு. ஃபைனலாக நம்ம கீ சேர்த்தி கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஃபைனலாக கார்னிஷிங்க்கு நம்ம கொரியாண்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வரகரிசி சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மேம் வரகரிசி சாம்பார் சாதம் சூப்பராக வந்திருக்கு. கீ ரொம்ப வாசனை தூக்கலாக இருக்குது. சூப்பராக வந்திருக்கு மேம். வரகரிசி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்ப்போம். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். வரகரிசி சாம்பார் சாதம் பார்க்கும்போதே ஒரு நல்ல கலர்ஃபுல்லாக சாப்பிட்ணுன்ற அந்த டெம்ப்டை கரெக்டாக கொடுக்குது. பட்டாசாக இருக்குது, சான்ஸே இல்லை. வரகரிசி சாம்பார் சாதம் நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். நார்மல் சாம்பார் சாதம் விட இது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. புரதச்சத்து இந்த வரகரிசி சாம்பார் சாதத்தில் நிறையா இருக்குது. அதே மாதிரி சுகரை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு இது ஹெல்ப்பாக இருக்குது. உடலில் இருக்க நோய் எதிர்ப்பு சக்தியை இது ஜாஸ்தி பண்ணி கொடுக்குது. ஸோ அதனால் எல்லாருமே நீ வாரத்தில் ஒரு முறையாவது நம்ம வரகரிசி சாம்பார் சாதத்தை முயற்சி பண்ணி நம்ம தேக ஆரோக்கியத்தை பாதுகாப்போம். சூப்பராக இருக்குங்க மேம். இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் நார்மலான ரைஸில் சாம்பார் சாதம் செய்கிறத விட இதில் செய்கிறப்போ நம்ம குவான்டிட்டியும் கம்மியாக தான் கன்சியூம் பண்ண முடியும். ஆல்சோ ஹெல்த்தியாக இருக்கும் நமக்கு. இது நம்மளோட பாடி வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இது பக்காவாக யூஸ் ஆகுன்றது அருமையாக பண்ணியிருக்கீங்க. அடுத்து இதே மாதிரி நம்ம இன்னும் ஹெல்த்தியான ஃபுட்டில் சந்திப்போம். கண்டிப்பாக. தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதோட பெனிஃபிட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தி, டேஸ்டி அண்ட் டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு அருள்ஸ் ஹெல்த்தி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.